ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் காயல்பட்டினம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட ஒரு ஐஎஃப்பி இன்வெர்டர் ஏசியில் உள்ள இன்டோர் போர்டு கொடுத்தாங்க. இது வந்து ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டை வந்து ஏற்கனவே 2 பேர்கிட்ட போயிட்டு தான் இப்போ 3ஆவதாக நம்மக்கிட்ட வந்திருக்குது. 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, போர்டு ஃபால்ட்டு, போர்டு ரெடி ஆகாது, வேறு போர்டு தான் போடணுன்ட்டாங்க. வேறு போர்டு இல்லை. இந்த இருக்குங்களா, இது ஃபேன் டிசி ஃபேன் ஃபீட்பேக் வரைக்கும் வேலை பார்த்துட்டாங்க. கெப்பாசிட்டர் அந்த ரெசன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தும் அது ஃபேன் ரன் ஆகலை. இப்போ நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்னு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்ரு தான் ஃபால்ட்டு. என் போர்டு வந்து ஆன் ஆகுது, வேறு ஒரு மோட்ரு போட்டு பார்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த மோட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மோட்டரை ரெடி பண்ணி இந்த மோட்டரையும் நம்ம ஓட வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த போர்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். மோட்டரையும் ரெடி பண்ணிட்டேன். ஃபால்ட் இருந்தது, போர்டும் ஃபால்ட் இருந்தது. போர்டையும் ரெடி பண்ணியிருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து மோட்ரு நல்லாவே ரன் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், மோட்ரு ஸ்பீட்லாம் கரெக்டாக இருக்குது, மோட்ரு நல்லா இருக்குது. இவங்க வந்து ஏன் இந்த 2 பேர் வந்து பார்த்துட்டு முடியலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி என்கிட்டயே ஒரு மோட்ரு இருக்குது, அதே சாம்சங் ஜாக் உள்ளது. இந்த மோட்டரை போட்டாலும் ஓடுது, ஆனால் இவங்க இதை போட்டால் ஓடலை. அப்போது மோட்ரு ஃபால்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க மோட்டரை பிரித்து அது உள்ளக்க ஃபால்ட் இருந்தது, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவங்க மோட்டரை போட்டால் மோட்ரு வந்து ஓடும், நிற்கும். இப்படி வெட்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது போர்டு ஃபால்ட்டாக, இந்த செக்ஷனில் போர்டில் இங்கே வேலை பார்த்த மோட்டரில் வேலை பார்த்தது ஃபால்ட்டாக என்னென்னா கன்ஃபார்ம் பண்ண முடியல. என்கிட்ட வேறு போர்டு இல்லை இந்த மோட்டரை போட்டு செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா என்னுடைய மோட்ரு போட்டால் ரன் ஆகுது, ஆனால் பட்டு சின்னதாக ஒரு நாய்ஸ் ஒன்று அதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு உள்ளே. அது வந்து நின்று ஓடிச்சு, இது நிற்கலை, ஃபுல்லாக ஓடுது, ஆனால் சின்னதாக ஒரு நாய்ஸ் இருந்துச்சு. அந்த நாய்ஸை பார்த்த பிறகு தான் நானே யோசித்தேன், அப்போ மோட்ரு ஃபால்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்டை செக் பண்ணி பார்த்ததில் போர்டில் வந்து இந்த கெப்பாசிட்டர் போச்சு. இதில் ஒரு எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் இருந்தால் இருக்குது. இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர், ஆட்டோ கப்ளர் எல்லாமே வந்து போச்சு. அதனால ஃபீட்பேக் கிடைக்காதனால அது நின்று ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து போர்டு நல்லா இருக்குது, போர்டை சர்வீஸ் பண்ணியாச்சு, மோட்டரையும் சர்வீஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு இஓ எரர் வந்துடும். இஓ வந்து கம்யூனிகேஷன் எரர், அது E0 அந்த எரர் வந்துடும். அது வந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அவுட்டோரில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓட விட்டு பார்த்துக்கிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.